ஏய் ஓப்பன் பண்றாடா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிக்கிட்டு பூண்டி டேமுக்கு வந்தது வந்து குளிக்கிறதுக்காக தான் வந்தோம். பட் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டர்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தண்ணி விடல. ஏன்னா தண்ணி வந்து டேம்ல கம்மியா இருக்குங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் பண்ணல. நாங்க பக்கத்துல சரி வேற எங்கேயாவது குளிக்கிறதுக்கு இடம் இருக்குமான்னு கேட்டோம். இடமே இல்லை பக்கத்துல. பட் ஆனா லாஸ்டா இங்க ஒரு இடம் இருந்தது, தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தண்ணி வந்து ரொம்ப கம்மியா போகுது. அது மட்டும் இல்லாம இங்க பாம்பும் கொஞ்சம் அதிகமா பார்த்தோம். அதனால நாங்க வந்து குளிக்கல. ஸோ நம்ம குளிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய்லாம் கட் பண்ணி உப்பு காரசாரம்லாம் போட்டு கொண்டு வந்தா. ஸோ அதை நம்ம இப்போ சாப்பிட போறோம். ஏய் ஓப்பன் பண்றாடா. பண்ணுடா வாடி ஓப்பன் பண்ண. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வர்றதே வந்து அலர்ஜியா நினைக்கிறானுங்க. நான் வரல அப்படின்றான். சரி, அவன் கேமரால வந்து வர்றத வந்து ரொம்ப இதா நினைக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கேமரால வர்றதான் வைக்கப்படுறானே தவிர பக்கத்துல யாராவது ஜோடியா வந்தா எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க இருந்தா அதை போய் இப்படி வெறிக்கின்னு பாக்குறான். அப்படியே அது மட்டும் அவன்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து அடுத்த வீடியோல அவனை நான் கொண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. சோ 2 பேர், ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். அவனுங்களும் வரல. அவனுக்கு வந்தா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். மது விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்க லோக்கல் சென்னை, அதனால அவன் ஊருக்கு போயிட்டான். 2வது வந்து பாத்தீங்கன்னா திலீபன் நம்ம கேமராமேன், அவனும் ஊருக்கு போயிட்டான். அவன் ஏன் போனான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அண்ணன் வீடு இங்க இருக்கு. எதுக்காக போயிருக்காங்கன்னா சோறு திங்கிறதுக்காக தான் இன்னைக்கு போயிருக்கான், வேற எதுவும் கிடையாது. எங்களுக்கும் பக்கத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் வீடும் இல்லை. இருந்திருந்தா நாங்களும் வந்து ஓடி இருப்போம் அந்த மாதிரி. ஸோ நல்லா சாப்பிட்டு நாளைக்கு வருவோம் ஒர்க்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு கூட வேற ஏதாவது ஒரு பிளாக் பிளான் பண்ணி நாங்க போறத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இப்போ நம்ம மாங்காய் சாப்பிடலாம். ஸோ நமக்காக நம்ம நண்பன் வந்து மாங்காய் வந்து அந்த இதில் என்ன போட்டிருக்க, என்ன பொடி போட்டிருக்க? மிளகா பொடி போட்டிருக்கான், உப்பு போட்டிருக்கான், உப்பு போட்டு லெமன் போட்டிருக்கான், லெமனும் ஆட் பண்ணியிருக்கான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பழுத்த மாங்காவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் காயா செங்காவாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு கண்ணு முன்னாடி ஒரு பெரிய டேமை ஏரியை பார்த்துட்டு நல்லா ஜில்னு பசுமை காற்று, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, பக்கத்தில் அமைதியான இடம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாப்பிடும் போது வார்த்தையால சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், மாங்காய் வித் லெமன் ஜூஸ். ஒருத்தன் குளிக்கிறதுக்கு சோப்பு துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். பட் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும் போது இதை அவன் கொண்டு வந்திருக்கான். எங்களுக்கும் தெரியல குளிக்கும் போது இதை கொண்டு வரணுமான்னு. லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கான். மோஸ்ட்லி இவனுக்கு இந்த மாங்காவும் லெமனும் யாரோ பக்கத்து வீட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டான். இதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாடா? உண்மையிலே சொல்லக்கூடாது, லெமன் ஜூஸை பயங்கரமாக பண்ணிட்டு தான் இருக்கான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு vlogல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.